அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் காண்போம். வருகின்ற டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி மேச ராசி அசுவினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் குருபகான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி சஞ்சாரம் செய்ய போகிறார். குருபகான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து 3 பார்வையால் 3 வீடுகளை பார்வை செய்வார். அந்த 3 வீடுகளுக்கு குரு பலன் வருகிறது. கடக ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய சேனலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் சனி பெயர்ச்சி பலன்கள் பதிவிட்டுள்ளோம். 2024 வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டுள்ளோம். தேவைப்படுவோர் பார்த்து பயன்பர்கள். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. சோபகிருது வருடம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி மீனராசியிலிருந்து மேசராசிக்கு குருபகான் பெயர்ச்சியானார். தற்போது வரை ஒரு 8 மாத காலமாக குருபகான் மேச ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கடகராசிக்கு 10ஆம் இடம், தொழில் ஜீவன கர்மஸ்தானம். சுபகிரகமான குருபகான் 10ஆம் வீட்டில் அமரும்போது பதவி, தொழில், உத்தியோகம் பாதிப்படையும். ஜீவனம் பாதிப்பை தரும். குருபகான் வக்கரகதியிலும் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து குரு சண்டால யோகத்தில் இருக்கும் பொழுது கடந்த 8 மாதமாக சில தொழில் வேலையில் வருமான குறைபாடு சந்தித்திருப்பீர்கள். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாத காலம் எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் என்றால், குரு 10ஆம் வீட்டில் மிக பலமாக வக்கரம் நிவர்த்தி அடைந்து மிக பலமாக அமர்ந்திருக்கிறார். கடகராசி அன்பர்களுக்கு 10ஆம் வீட்டில் குரு வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது, குரு பலம் பெறும்போது இயல்பு நிலை மாறும். இப்போ இருக்கின்ற நிலை மாறும். குடும்பத்தில் தற்கால பிரிவு வரும். வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். ஏன்னா அஷ்டமத்திலே சனி பகவான் அமர்ந்து 2ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். குருபகான் தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டில் அமர்ந்து 2ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான ஒரு கிரக நிலை கடகராசி என்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை, அதாவது ஒருவர் கை கொடுத்து மேலே தூக்கி விடக்கூடிய நிலையில் செவ்வாய் பகவான் 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். இது ஒரு அற்புதமான நேரம் தான். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரை குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம். தொழில் வேலை வாய்ப்புகள் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கிடைக்கலாம். நல்ல வேலை கிடைக்கலாம். ஒரே கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த கம்பெனியிலிருந்து வேலையை விட்டுட்டு உங்களை வீட்டுக்கு அனுப்பலாம். வேறு கம்பெனிக்கு நீங்கள் வேலை தேடும் பொழுது முன்ன இருந்ததை விட கொஞ்சம் கூடுதலாக உயர் சம்பளம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம். 6ஆம் இடத்தின் அதிபதி 10ஆம் வீட்டிலும், 10ஆம் வீட்டின் அதிபதி 6ஆம் வீட்டிலும். கடுமையாக உழைத்தாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் பணம், வருமானம் வரும். பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் கடகராசி அன்பர்கள் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரை எதிர்பார்க்கலாம். அதுக்குண்டான வாய்ப்புகளை இந்த செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம் காட்டுகிறது. 2ஆம் வீட்டை குருபகான் பார்வை செய்யும் பொழுது 2ஆம் வீட்டிற்கு குருபலன் வருகிறது. அஷ்டமச்சனி பார்வை இருந்தாலும் 2ஆம் வீட்டிற்கு குருபலம் வரும்போது கடந்த 8 மாதமாக இருந்து வந்த அவஸ்தைகள் சற்று குறைத்து கொள்ளலாம். கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இருந்தால் பேசி தீர்த்து கொள்ளலாம். பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்த்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா கணவன் மனைவிக்குள் வேலை விஷயமா ஒருவருக்கொருவர் இடம் மாறுதல் ஏற்படும். குடும்பத்தை விட்டு ஒரு மாதம் உள்ளூரிலோ அல்லது வெளியூர்லேயோ தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையம் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படும். குருபகானுடைய நேர் 7ஆம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது. 4ஆம் இடம், தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும். வீடு, மனை, வண்டி, வாகனம். அஷ்டமச்சனி நடக்கும்போது தான் நல்ல வீடு கட்ட முடியும். விவசாய நிலம் இருக்குதுன்னா கிணறு வெட்டுவது, போர் போடுவது, இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் நடக்கும்.
4ஆம் வீட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும். சுக வேதனை தீரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று கவனமாக செல்லுங்கள். குருபகானுடைய 9ஆம் பார்வை 6ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. பெரும்பாலும் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரை எதிரிகள் தொல்லை இருக்காது. கடன்காரர்களுடைய பிரச்சனை இருக்காது. வேலை தொழில் கொஞ்சம் கடுமையாக கஷ்டமாக இருந்தாலும் அதற்கு தகுந்தாற்போல் பண வரத்து உண்டு. கடகராசி அன்பர்கள் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரை செவ்வாய் புகானுடைய பலம் இருக்கிறது. செவ்வாய் புகான் பாக்கியத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவை பார்வை செய்கிறார். செவ்வாய் ராகு பார்வை பாக்கியத்திலே ராகு புகான் அமர்ந்திருக்கும் பொழுது கடகராசி அன்பர்கள் தந்தையிடம் சற்று கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். தந்தையை விட்டு பிரிந்து இடம் பெயரக்கூடிய நிலை வரும். தந்தை சொத்துக்கள் வழியாக கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்கம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மாதத்துக்கு அப்படியே ஆற போடுங்க. இப்போ அதையே விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு இருக்காதிங்க. ஆற போடுங்க. செவ்வாய் ராகுவை பாரி செய்யும் பொழுது குரு பகவான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்து செவ்வாய் பகவான் ராகுவை பாரி செய்யும் பொழுது தந்தை உடல் ஆரோக்கியம் மேம்படும். தந்தையார் பேச்சை கேட்டு செயல்படுங்க. கோச்சாரத்தில் 7.5 நாட்டுச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டகச்சனி இப்படி சனி பகவானுடைய நிலை சரியில்லை என்றால் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டம் எச்சரிக்கையாக நிதானமாக பொறுமையாக எடுத்து வைக்க வேண்டும். அஷ்டமத்திலே சனி பகவான் அமர்ந்து 2ஆம் வீட்டை பாரி செய்வார். தனம் வாக்கு குடும்பஸ்தானம். திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல் பிரிவில்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பணம் கொடுத்துட்டா திரும்ப வராது. நீங்கள் கடன் பெறாமல் இருப்பது கொஞ்சம் நல்லது. உங்கள் பேச்சில் கவனம் தேவை. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. யாருக்கும் முன்னின்று செயல்படாதீங்க. யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடாதீங்க. சபையில் பேசும்போது பஜாரில் பேசும்போது பக்குவமாக பதமாக புரிந்து அறிந்து தான் பேச வேண்டும். அஷ்டமச்சனி அகப்பட்டவனுக்கு தான் அஷ்டமச்சனி என்று சொல்வார்கள். பேச்சால் தன்னுடைய வாக்கால் அகப்பட்டு கொள்வார்கள். 2ஆம் வீட்டை சனி பகவான் பாரி செய்யும் பொழுது இந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தாலே அஷ்டமச்சனியின் பாதிப்பிலிருந்து விடுபட்டு வரலாம். கோச்சாரத்தில் 3ஆம் வீட்டிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கடகராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் தான். படித்து கொண்டிருப்பவர்கள் தடையை மீறி படித்து விடலாம். படிப்பில் வெற்றி பெற்று விடலாம். தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் பெரும்பாலும் உதவிகள் எதிர்பார்க்காதீர்கள். 3ஆம் வீட்டிலே கேது பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது தம்பி தங்கிகளால் பெரும்பாலும் உதவிகள் கிடைக்காது. புதிய முயற்சி செய்யும் பொழுது ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்க. கடகராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரகங்களை பார்க்கும் பொழுது 10ஆம் வீட்டிலே தொழிற்ஸ்தானத்திலே குருபகான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் மே மாதம் 1ஆம் தேதி வரை ஒரு 4 மாத காலம் மிக பலமாக இருக்கிறார். செய்கின்ற வேலையை தொடருங்கள். செய்கின்ற தொழிலை விரிவுபடுத்துங்கள். இருக்கின்ற வேலையை விட்டுட்டு வேறு வேலையை தேடி அலையாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரை 6ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம். உங்களுடைய வேலை மாற்றம் அடைந்தாலும் அடுத்த வேலை நல்லதாக கிடைக்கும். கூடுதல் சம்பளம் வாங்கக்கூடிய நிலை வரும். பிப்ரவரி 5 வரை கடகராசி என்பதற்கு ஓரளவு தெம்பு கோச்சார கிரகங்கள் காட்டுகிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அஷ்டமச்சனி என்பது எடுத்த உடனே உங்களுக்கு பாதங்களை கொடுக்காது. எப்படி மெல்ல 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 2.5 வருடத்திற்கு ஒருக்கா ஒரு வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரோ அது மாதிரி தான் மெல்ல மெல்ல தான் சனி பகவானுடைய பாதக பலனை கொடுப்பார். கடகராசி அன்பர்கள் பிப்ரவரி 5 வரை உங்களுக்கு சில கிரகங்களால் சாதக பலனே நடக்கப் போகிறது. இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மனன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.